வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்னைக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன். எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போனால். நல்லத்தங்காள் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லத்தங்காள் நல்ல தம்பின்னு சொல்லுவாங்க. நல்லத்தங்காள் பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு ஒரு அண்ணன், அவர் பேர் தான் நல்ல தம்பி. நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தாங்க. அப்போ நல்ல தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பேர் தான் மூலி அலங்காரின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்த உடனே நல்ல தங்காளுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு. ராஜ குடும்பம் அப்படின்றதுனால பொன் பொருள் எல்லாமே கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்மளுக்கு தான் தெரியும்ல, அவங்க மதுரை பக்கத்து ஆளுங்க. அதனால் நகையும் நிறைய போட்டாங்க. வண்டி, மாடு, காடு, கழனி எல்லாமே அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க. நல்ல தங்காவுக்கு கொடுத்து நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்ல தங்கா கணவர் வீட்டுக்கு போயாச்சு. நல்ல தம்பியோட மனைவி ஏன்னா போகும்போதே நல்ல தங்கா நிறைய நகை நட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றதுனால பொறாம குணத்தினால எப்போ பார்த்தாலும் நல்ல தங்காவை பற்றி நல்ல தம்பிக்கிட்ட அவங்க மனைவி அவதூறாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா மறுபடியும் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால துர்போதனை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்போ நல்ல தங்காவும் நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 4 ஆண் குழந்தையும் 3 பொன் குழந்தையும் பிறந்தது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் ஏற்பட்டுச்சு. பஞ்சம்னா மழை தண்ணி இல்லாமல் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் நல்ல தங்காவுடைய கணவர் பேர் காசிராஜன். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நாட்டு மக்களுக்கெல்லாம் தன்னால் இயன்ற பொண்ணும் பொருளும் கொடுத்து நீங்கள் பக்கத்து நாட்டில் போய் எல்லாரும் வாழுங்க, இங்கே பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு தன்கிட்ட இருந்த நெல் எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. கொடுத்து எல்லாருமே பக்கத்து கிராமங்களுக்கும் பக்கத்து ஊர்களுக்கும் போயிட்டாங்க. இப்போ நல்ல தங்காவும் அவங்க கணவர் அந்த குழந்தைங்க மட்டும் இருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடுச்சு. உடனே நல்ல தங்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் வீடு தான் ரொம்ப வசதி இல்லைங்க, நான் அங்கே போய் பிள்ளைங்களை கொஞ்ச நாள் பார்க்குறேன், அதுக்குள்ளே இங்கே மழை தண்ணிலாம் வந்த உடனே நான் மறுபடியும் திரும்பி நம்ம ஊருக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அவர் காசிராஜன் சொல்லியிருக்காங்க, வேண்டாம், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா வாழும்போது தான் தாய் வீடு போகணும், கஷ்டப்படுற காலத்தில் தாய் வீடு போகக்கூடாது, போனால் உனக்கு மரியாதை இல்லை, வேண்டாம், கொஞ்ச நாள் நீ பொறுமையாக இருமான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நல்ல தங்கை கேட்கல. என்றைக்குமே பெண்களுக்கு முன்புத்தி புன்புத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் இவன் என்ன பண்ணிட்டா, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு அண்ணன் ஊருக்கு நடந்தே வராங்க. எவ்வளோ வண்டி மாடு எல்லாம் கொடுத்து எல்லாமே போயிட்டு இப்போ ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி நடந்து வராங்க. அப்போ நல்ல தம்பி அந்த ஊரில் ஏதோ புலியோ ஏதோ நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுக்காக வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அவருடைய ஊர் நல்ல செழிமையாக செழித்து நல்லா வாழ்கிறாங்க. யாரோ ஒரு பெண் குழந்தைய கூட்டிகிட்டு வராங்களே, இது நம்ம நாட்டு பிரஜையாக இருக்காது, யாருன்னு பார்க்கலாம், அவங்கள நம்ம தேரில் ஏற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு நல்ல தம்பி வராரு. பார்த்தா தங்கை வரவும் என்ன யாருன்னு விசாரிக்கிறாரு. தங்கை நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு. அதனால் என்னம்மா, நீ நம்ம நாட்டுக்கு வந்துட்டேல, உன்னை உங்கள் அண்ணி நல்லா கவனிப்பாங்க, நீ வீட்டுக்கு போ, நல்ல எனக்கு நாடும் காடும் நல்லா விளைஞ்சி நான் நல்லா தான் இருக்கேன், இந்த மாதிரி புலி நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த புளியை வேட்டையாட வந்திருக்கேன், நான் உடனே அதை பிடிச்சிட்டு நான் வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல தங்கையும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் வழியாக வீட்டுக்கு வரும்போதே இந்த மூலி அலங்காரி யாரோ ஒரு 7 குழந்தைய கூட்டிகிட்டு வராங்களா அப்படின்னுட்டு பார்க்குறாங்க. அவங்க மேலே நின்று உப்பரிலேருந்து பார்க்கும் போகுது நல்ல தங்கா வர்றது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே இவன் இன்னும் அண்ணங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கதவை பூட்ட சொல்லிட்டாங்க. நல்லா மண்ணை போட்டு அந்த கதவை பூட்டிடுங்க, அவள் உள்ளே வரக்கூடாது, அவள் மறுபடியும் இருக்கிற பொன் பொருளை எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொருட்கள் எல்லாம் வேற ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு கிழிஞ்ச பாயை விரித்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு
அந்த அம்மா படுத்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. அண்ணி அண்ணி, நான் அந்த மாதிரி நல்லத்தங்கா வந்திருக்கேன், குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன், குழந்தைங்க வந்து தண்ணி தாகத்தினால அழறாங்க, நீங்கள் கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அம்மா வந்து கதவை திறக்கல. வேலையாட்கள் சிப்பாய்கள் எல்லாருமே போயிட்டாங்க, நீங்கள் யாரும் தலையிடக்கூடாதுன்னு அந்த மூலி அலங்காரி சொல்லிட்டாங்க. அவங்களும் போயாச்சு. இப்போ இவங்க அழுது தட்டி தட்டி பார்த்துட்டு அப்புறம் சிவனை நோக்கி கும்பிட்றாங்க. நீங்கள் வந்து உண்மையிலேயே எனக்கு தெய்வமாக இருந்தால் எனக்கு இந்த கதவு திறக்கணும் அப்படின்ட்டு. உடனே கதவு திறந்தோடனே உள்ளே போய் பார்த்தா அண்ணி வந்து பழைய பாயில் படுத்துட்டு பழைய ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. என்ன அண்ணி அப்படின்னு கேட்டால், நானும் ரொம்ப தான் கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இவங்க நல்லத்தங்கா வரும்போதே ஊர் நல்ல செழிப்பாக இருக்குது, மக்களும் நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க. அண்ணனும் சொல்லி தானே அனுப்பிச்சாங்க. ஆனால் அண்ணி வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நல்லத்தங்கா மனசில் பதிவாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அண்ணி, நான் வந்து பொன் பொருள் கேட்க வரல, என் பிள்ளைங்க பசினால் வாடுறாங்க, எனக்கு வந்து கேப்பை மட்டும் கொடுங்க, கேப்பை மீன்ஸு கேழ்வரகு கொடுங்க, நான் அதை மட்டும் கஞ்சி வச்சு என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்புறம் போய் பார்த்தா உடனே சரி என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் கேட்குறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப புழுத்து போன கேப்பையை கொடுக்குறாங்க. அதை திரிக்கிறதுக்கு திருவை கூட உடஞ்சி போன திருவையை கொடுக்குறாங்க. அதை திரிப்பாங்க, அந்த கேப்பையை வந்து திரித்து அது மாவாக்கி அதுக்கப்புறம் தான் கஞ்சி வைக்கணும். சரி அதெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது விறகு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விறகு கொடுக்கலங்கவும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாழை மட்டை இருக்கு பாருங்கள், அந்த வாழை மட்டையை வச்சு சுவாமியை வேண்டி அடுப்பெரிச்சு கஞ்சா அவங்க காய்ச்சிட்டாங்க. காய்ச்சி முடிக்கவும் இந்த வேலைக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு போய், அம்மா அந்த அம்மா வந்து கஞ்சி காய்ச்சிட்டாங்க, பிள்ளைங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க. உடனே அந்த மூலி அலங்காரிக்கு அது கூட மனசு தாங்கலை. இவ இந்த கஞ்சை குடித்தா கூட மறுபடியும் நம்ம வீட்டில் இருந்துருவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து அந்த மண்பானையை தூக்கி போட்டு உடச்சிட்றாங்க. அந்த கஞ்சி அப்படியே மண்ணிலெல்லாம் போக ஆரம்பிச்சிடுது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, பசியோடு அந்த மண்ணோடு இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுது. அப்போ தான் நல்லத்தங்கா பார்க்குறாங்க, ராஜா வீட்டில் பிறந்த குழந்தைங்க மண்ணில் விழுந்த கஞ்சியை கூட குடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பசி எந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு, இவங்களும் நம்மளை மதிக்கலை. ரெண்டாவது நம்ம வரும்போதே நம்ம கணவர் சொல்லி தானே அனுப்பிச்சாரு, நம்ம கேட்காமையே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கேருந்து அவமானப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு வாமா, உனக்கு பாலும் தயிரும் கொடுக்குறோம், நல்லா பார்த்துக்கிறோம், நீங்கள் கொடுத்த செல்வாக்கு தானே இது அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க. என்னைக்கு தன் பிறந்த வீட்டிலேயே தனக்கு மரியாதை இல்லைங்கும்போது மற்றவங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்லை, நான் என் கணவர் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி வராங்க. வந்து அதே வந்த வழியே காட்டு வழியே திரும்பி போகும்போது அங்கே ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்குமா அப்படின்னு. உடனே அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன், அங்கே இருக்குது பாருங்க, அந்த கிணறுல நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லிடுறான். உடனே இந்த அம்மா வராங்க. வந்துட்டு பார்த்தா அதுக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் பசியின் காரணமாக அப்படியே மயங்கி மயங்கி விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுது. இவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கள்ளி செடி பூக்களெல்லாம் பறித்து வர்ற வழியெல்லாம் போட்டுக்கிட்டே வராங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க போட்டுக்கிட்டே வந்துட்டு எங்கள் பிள்ளைங்கள்லாம் மயங்கி விடவும் அவங்களால மனசு தாங்கலை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா குழந்தையுமே தூக்கி அந்த கிணத்துக்குள்ள ஒரு ஒரு குழந்தையாக போடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம், கணவர் வீட்டுக்கும் நம்ம போக வேண்டாம், பேச்சை மதிக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு தூக்கி போடும்போது முதல் பையன் தப்பிட்டான். தப்பி, அம்மா என்னை விட்டுடுங்க, நான் தப்பி சென்று வாழ்ந்து தாயோட பேரை சொல்கிறேன், நான் தானே ஒரே வாரிசு, தகப்பன் பேரை சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடுறான். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் தான் கிணத்துல போட்டாச்சு, இந்த ஒரு குழந்தை மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆடு மேய்க்க சிறுவங்க நின்றுட்டு இருந்தவங்கள பார்த்து, இந்த பையன் வந்து தாயோட பேச்சை மதிக்காமல் போகிறான், அவங்க பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. அந்த ஆடு மேய்க்கிற சிறுவர்களுக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னு புரியாமல் அந்த பையனை பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அந்த பையனை தூக்கி அவள் உள்ளே போட்டுடுறான். போட்டுட்டு தன்னுடைய திருமங்கல்யத்தை கழட்டி கிணத்து மேலே வச்சுட்டு அவளும் பிள்ளைங்களோட சேர்ந்து விழுந்து இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இவன் வந்த நேரம் அவங்க ஊரில் நல்ல மழை பெஞ்சி காடு கழனியெல்லாம் விளைய ஆரம்பிச்சிருச்சு. உடனே காசிராஜன் நினைக்கிறார், நம்ம மனைவி போயிட்டாங்க, நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவோம், நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நாட்டு பிரஜைகள்லாம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இவரும் காசிராஜனும் வந்து தன்னுடைய மனைவியும் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரார். வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா,
வரும்போதே அந்த காட்டு வழியாக நடந்து வரும்போது அந்த காட்டு வழியாக வரும்போதே இவருக்கு மனசில் ஏதோ பட்டிருக்கு. உடனே ஊர் ஜனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நல்லத்தங்க அழுதுகிட்டே போயிட்டாங்க, நல்லத்தங்க இங்கே இல்லை அப்படிங்கவும் விசாரிச்சுட்டே போகும்போது இவன் வந்து அந்த பூக்களை போட்டுட்டு இப்போ அந்த தடம் வழியாக போகும்போது ஏதோ நிகழ்ந்துருக்கு, நம்ம மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. உடனே கிணத்தை நோக்கி போகிறாரு. பார்த்தா குழந்தைங்களும் இறந்துச்சு, அவளும் இறந்துட்டான்றது தெரிஞ்ச உடனே அவர் கையில் இருந்த ஈட்டியை அவர் வயிற்றில் குத்தி அவரும் அந்த இடத்துலையே இறந்து போயிட்டார். உடனே என்ன ஆச்சுன்னா நல்ல தம்பி வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது இவன் வந்து சொல்கிறா, எங்கே எங்கள் தங்க அப்படின்னா, அவள் நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாளா, அவள் வந்து திரும்பி போயிட்டாங்க, நானும் எவ்வளவோ சொன்னேன், அவள் கேட்கவே இல்லை, போயிட்டாங்க திரும்பி அப்படிங்கும். இவர் அண்ணனுடைய மனசுக்குள்ளே இவ ஏதோ பண்ணியிருக்கான்றது நல்ல தீர்மானமாக தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், சரி அப்படின்னு வெளியில் வந்து ஊர் மக்களை விசாரித்து வரும்போது இல்லை இந்த மாதிரிலாம் நடந்தது, அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லவும் இவர் மறுபடியும் திரும்பி வந்து பார்க்கும்போது தங்கையும் இறந்துட்டா, தங்க மாப்பிளையும் இறந்துட்டாங்க. உடனே பக்கத்துலேயே வந்து குழி தோண்டி அவங்களெல்லாம் புதைச்சிட்டு இவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு வராரு. நம்ம குடும்பத்தையே அவள் அழிச்சிட்டா ஒரு பொம்பளை, இவங்களையும் நம்ம அழிச்சிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மனைவியோட சகஜமாக சரி போனா போகிறா வீடு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட நல்லா பேசி பழகி இருந்துட்டு, உன்னோட தம்பியோட கல்யாணம்னு சொன்னேன் இல்லையா, இது நம்ம ஊர்லேயே நல்ல சிறப்பாக பண்ணிடுறேன், இனிமேல் எனக்கு யார் இருக்காங்க, உன் தம்பி தான் எனக்கு நம்மளுக்கு சொந்தம் வாரிசு அப்படின்னு சொன்னோடனே இவன் ரொம்ப மகிழ்ந்துட்டா. ஒருவேளை தங்கச்சி போனதுனால இவருக்கு வந்து மனசு மாறிட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு. அதாவது மூலி அலங்காரியோட குடும்பத்தாருக்கு ஒரு மாளிகையும் தன் குடும்பத்தாருக்கு ஒரு மாளிகையும் கட்டி கல்யாண வேலை நடக்குது. அந்த அந்த மூலி அலங்காரியோட குடும்பத்தார் இருக்கிற மாளிகையை வந்து தீ பிடிச்சி எரிகிற மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுட்டான் நல்ல தம்பி வந்து. அதே மாதிரி கல்யாணம் முடிவும் அந்த அந்த மாளிகை வந்து எரிஞ்சு அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. மூலி அலங்காரியிலேருந்து அவன் தம்பியிலேருந்து அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே இறந்துடுறாங்க. நல்ல தம்பி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறான். உடனே நேராக வந்துட்டு கேட்குறான், நம்மளும் செத்து போயிடலாம், இனிமேல் பொண்டாட்டியோ இல்லை குடும்பமும் இல்லை, இனிமேல் நம்ம எதுக்கு இருப்பானே அப்படின்ட்டு அவனும் உயிரை விடும்போது சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி கேட்குறாங்க, ஏன்பா நீயும் செத்த அப்படின்ட்டு. ஆமாம், என் தங்கை இல்லாத உலகத்தில் நானும் இருக்கலை, நான் செத்து போயிடுறேன், செத்தது செத்ததாகவே இருக்கணும், மாண்டார் பிறப்பதில்லை அப்படின்னு வந்து சின்ன நல்ல தம்பி சொல்கிறாரு. சொல்லவுமே சிவன் வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு கோவிலாக எழுப்பியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த ஊரில் அந்த கோவில் வந்து பிரசித்தி பெற்று விளங்குது. நல்ல தங்கா வந்து ரொம்ப உட்கரமாக இருக்கிறாங்க. அந்த 7 குழந்தைங்களோட இன்றைக்கும் மானாமதுரை பக்கம் ஒரு கோயில் நிறுவிருக்கு. பெண்களுக்கு சொல்கிறது என்னன்னா, யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கணவரோட வீட்டுக்காரங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நாத்தனார் கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி யோசிக்கலாம், போன உயிர் திரும்பி வராது இல்லையா. அதனால தான் நல்ல தங்கா கதை வந்து உலகமெங்கும் பிரசித்தி பெற்றது. நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.